பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வந்திருக்க தக் லைஃப் படத்துக்கு தான் இன்னைக்கு போயிருந்தேன். கமல் அண்ட் மணிரத்னம் நாயகன் மூவிக்கு அப்புறம் ஒரு 38 இயர்ஸ் ஆஃப்டர் இந்த படத்துல ஜாயின் பண்றாங்க. அண்ட் இப்ப வரைக்கும் நாயகன் படம் ஒரு கல்ட் ஐகானிக் பிலிமா பார்க்கப்படுது. அண்ட் இன்னொரு ஹைலைட், சிம்பு இதுல ஒரு மெயின் ரோல் பண்ணிருக்காரு. ரீசெண்டா சாங்ஸ் அண்ட் ட்ரைலர் எல்லாம் ரிலீஸ் ஆகி நல்ல ரிசப்ஷன் இருந்தது. அண்ட் இப்ப கான்ட்ரவர்சியா தமிழ் கன்னடா லாங்குவேஜ் இஷ்யூ வேற கிளம்பிருச்சு. அவுட் ஆஃப் லவ் அண்ட் நம்மலாம் ஒரே ஃபேமிலின்னு சொன்ன கான்டெக்ஸ்ட தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்ப பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. அவர் சொன்னதுல எதுவும் ஃபேக்சுவல் இஷ்யூ இருந்ததுன்னா அதை வேற மெத்தட்ல ஹேண்டில் பண்ணணும். அதை விட்டுட்டு படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், பைகாட் பண்ணுவோம்னு சொல்றதா ரொம்ப தப்பான எக்ஸாம்பிள். அண்ட் கமிங் பேக் டு தக் லைஃப், என்ன பொறுத்தவரை தமிழ்ல டைரக்டர் மணிரத்னம் தான் இவ்வளவு இயர்ஸ் கண்டினியூஸ் ரெலவென்ட் அண்ட் சென்சிபிளான ஃபிலிம்ஸ் பண்ற ஒரே டைரக்டர். சோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் படத்துக்கு போனேன். கும்பகோணம் கார்த்திக் சினிமாஸ் எல்லாம் புக் பண்ணிருந்தேன். FTFS ஷோ தான், நல்ல கிரவுட் இருந்தது. இன்டர்வலுக்கு சமோசாவும் வாங்கிட்டேன். அண்ட் அட் லாஸ்ட் நான் படமும் பார்த்து முடிச்சேன். எனக்கு படம் மிக்சடா இருந்தது. கமல் அண்ட் சிம்பு ரெண்டு பேரும் நல்லா பண்ணிருந்தாங்க. முக்கியமா சிம்பு கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருந்தாரு. படம் ஆரம்பிச்சு முக்காவாசி வரை என்னடா ரொம்ப ரெகுலர் அண்ட் அவுடேட்டட் ஸ்டோரியா இருக்கேன்னு இருந்தது. ஒரு டீடைலிங்கா இல்லாம வேகா இருந்துச்சு. அப்படியே லைக் இப்போ கமல் அண்ட் சிம்புக்கு நடக்கிற ரிப்ட் சும்மா பேசினாலே சரியா இருக்கும். சோ இப்படி கன்வீனியன்ட்டா தான் இருந்தது நிறைய. பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போனுச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் டச்சிங்காவும் இருந்தது. அண்ட் எனக்கு என்னவோ இந்த படம் ட்ரெய்லர்லயே நிறைய காமிச்சதுனால ரொம்ப பிரெடிக்டபிளா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணேன். சோ ஓவரால் படம் எனக்கு மிக்சட் ஃபீலிங்கா தான் இருந்தது. சோ தட்ஸ் இட். நீங்க யாரா இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம்.